இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட எத்தனை தரம் சொல்லியிருப்பீங்க? நாளைக்கு பார்த்துக்கிடலாம், இது என்னால் முடியாது. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறதுக்கான காரணமே இதுதான். ஆனால் இது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு வெற்றியாளனுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? வெற்றியாளன் ஒரு முதல் அடி எடுத்து வச்சிருப்பான். ஒரு சின்னதாக ஏதாவது விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பான். இந்த முதல் அடியோட முக்கியத்துவம் என்ன, இந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் ஏ பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. ஒரு இளம் பெண் பேர் திவ்யா. அவளுக்கு ஒரு கனவு இருக்குது, நான் ஒரு டாக்டர் ஆக வேணும் அப்படின்னு. ஆனால் அவளோட சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலை சரியா இல்லை. அந்த பெண் இருக்கக்கூடியது ஒரு ரொம்ப சிறிய கிராமம். அதில் ஒரு ஏழ்மையான குடும்பம். இந்த கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு கல்வி, எஜுகேஷன் அப்படிங்கிறதே ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள், தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா ஒரு விவசாயி. அதனால அவருக்கு பெரிய லெவலில் நிலங்கள்லாம் கிடையாது, சிறிய லெவலில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களோட அம்மா பக்கத்து கிராமத்துக்கு போய் பெரிய லெவலில் தொழில் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க தினசரி உழைக்கக்கூடிய அந்த உழைப்புங்கிறது அவங்களோட அன்றாட தேவைக்கு தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் இந்த திவ்யா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா எனக்கு டாக்டர் ஆகணும் ஆசை அப்படின்னு சொல்லி. கேட்கும்போது அந்த அப்பாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. தன்னோட குடும்ப சூழ்நிலையை அந்த அப்பா யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்துட்டு இந்த திவ்யா கிட்ட சொல்கிறாரு, நமக்கு 2 வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எப்படிமா நான் உன்னை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறது அப்படின்னு. இருந்தாலும் திவ்யா தன்னோட கனவை விடலை. தன்னோட கனவுக்கான பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அம்மாவுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மண்ணெண்ணெய் விளக்கோட வெளிச்சத்தில் இந்த டாக்டருக்காக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிராமத்தில் மின்சாரம் கூட கிடையாது. இந்த சிறிய மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் அவளோட ட்ரீமை பற்றி கேட்கும்போதே ரொம்ப கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. நீ இருக்கிறதே ஒரு சின்ன வில்லேஜ், இதில் இருந்துக்கிட்டு நீ டாக்டரானு வேற யோசிக்கிறியா, இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் திவ்யா எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில் கேட்கவே இல்லை. அதுக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் சேலஞ்ச், இந்த எம்பிபிஎஸ் ஆகிறதுக்கு தேவையான செலவுகளை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு யோசிக்கும்போது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அப்ளை பண்ண முதல் டயத்துலேயே அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுது. இது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, நான் தோக்கலை, ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு, நான் முதல் தரம் முயற்சி எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால் மீண்டும் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறாங்க. வருடங்கள் அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கும்போது திவ்யாவோட உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்குது. அவங்க டாக்டர் ஆகிடுறாங்க. டாக்டர் ஆன உடனே அவங்க செஞ்ச முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட கிராமத்தில் ஒரு பெரிய கிளினிக் ஆரம்பித்து அங்கே இருக்க எல்லாத்துக்குமே இலவசமாக அவங்க சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திவ்யாவோட லைஃப் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஒரு ப்ரூஃப். அதாவது அந்த பெண் எடுத்த முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? தன்னோட கிராமத்தில் மின்சாரமே கிடையாது. இருந்தாலும் தன்னோட அம்மாவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் ஒரு சிறிய மண்ணெண்ணெய் விளக்கில் படிக்க ஆரம்பித்தாங்கல்ல, அதுதான் முதல் ஸ்டெப். தன்னோட ஃபினான்ஷியல் சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எம்பிபிஎஸ் படிப்புக்கு தேவையான செலவை ஸ்காலர்ஷிப் மேலே நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து பின்னால் வந்த ஸ்டெப்ஸு. ஸோ இந்த திவ்யாவோட லைஃப்பில் இருக்கக்கூடிய லெசன் என்ன இருக்குது? ஜஸ்ட் என்ன அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி எப்போதுமே எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய மலை மீது நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் நம்ம எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய மலையை ஏறணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கும்போது தான் தெரியும் அது மிகப்பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நான் நாளை செஞ்சுக்கிடலாம், இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்ட விஷயத்துக்காக ஒரு சிறிய முதல் அடி எடுத்து வச்சு பாருங்களேன். அந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய செயலாகவே உங்களுக்கு தெரியாது. சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் நீங்கள் முதல் அடி எடுத்து வைக்கலை அப்படின்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. இந்த கேள்வியை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வியே வரும், நான் என் லைஃப்பில் எடுத்து வைக்காமல் போன முதல் அடி என்ன? இல்லைனா
நான் வந்து முதலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது. அதனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து நான் நாளை பண்ணிக்கிடலாம், இந்த விஷயம் வந்து என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயம் என்ன, அந்த விஷயத்தை வந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்காக இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க. என்ன ஸ்டெப்னா, ஒரு பெரிய ஸ்டெப் இல்லை. மேபி அது வந்து ஏதாவது ஒரு பர்சன்ட்டை ஃபோன் பண்ணி அது விஷயமா நீங்கள் கேட்குறதா, அது ஒரு ஸ்டெப் தான். இல்லை ஜஸ்ட் புக் ஓப்பன் பண்ணி பார்க்குறதே முதல் ஸ்டெப் தான்னா அந்த ஸ்டெப் என்ன? இல்லை ஜஸ்ட் ஐ வில் ட்ரை அப்படின்னு நீங்கள் உங்களுக்காகவே மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டெப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் என்னவோ அந்த ஸ்டெப்பை இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைங்க. எனக்கு வந்து நிறையா கரேஜஸ் இருக்குது, அதாவது எனக்கு வந்து நிறையா துணிவு இருக்குது, நிறையா பிளான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் முதல் அடி நீங்கள் எடுத்து வைக்கலை அப்படின்னு வைங்களேன், உங்களால் எந்த விஷயத்துலையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு பெரிய பிளான் இருக்கலாம், இல்லை உங்களுக்காக வந்து அதை முழுமையாக செய்து முடிக்கிற அளவுக்கு பணம் கூட இருக்கலாம், ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் முதல் அடி நீங்கள் எடுத்து வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ முதல் அடி எப்போ நான் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். முதல் அடியை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.